வேலை இல்லை, தொழில் இல்லை, உத்தியோகம் இல்லை, வியாபாரம் இல்லை, படிப்பு இல்லைன்னு கஷ்டப்பட்டு இந்த மிதுனத்துக்கு எல்லாமே ஒரு ரீசைக்கிள் ஆகி ஒரு அப்வேர்டாகவே போவாங்க. அது ஒரு பெரிய ஆச்சரியம். ஆமா, கண்டிப்பா. ஆனா வார்த்தையில மட்டும் கவனமா இருக்கும். யாரு? மிதுனம். அடுத்தது கடகத்துக்கு கண்டிப்பா ஒரு சேஞ்ச் வரும். ஒரு சேஞ்ச் அதை ஏத்துக்கும். ஏத்துக்காம போக விட்டீங்கன்னா, இப்போ தாவேக்காக்கு நிறைய பேர் எம்எல்ஏ நிக்கிறீங்கன்னு கேட்டு வேணான்ற கதை தான் அது. அது நிறைய பேருக்கு நானே கூட அது முதல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன் சிலருக்கு. ஆனா ஏன்னா நமக்கு அப்ப ஜாதகம் கிடைக்கல. அது ஒரு பெரியது. அப்போ கடகத்துக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறச்ச டப்புன்னு பண்ணிக்கணும். சிம்மத்துக்கு கண்டிப்பா ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த டிப்ரெஷன்லாம் குறையும். ஆனாலும் தேக ஆரோக்கியத்தில் சிம்மம், அதுவும் 36 வயது கடந்தவர்கள் ரொம்ப கவனமா பார்த்துக்கணுன்றது தான் நான் சொல்றது. பிள்ளைகள் விஷயத்துல அதீத கவனமாக சிம்மம் இருப்பது முக்கியமான விஷயம். அடுத்ததாக கன்னியா ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக லாபம் முதலீடுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கன்னிக்கு ரொம்ப நல்லது நடக்க போகிறது என்னன்னா, பிள்ளைகள் விஷயமும் துணை அல்லது துணைவியார் விஷயத்திலும் இருந்த பாதிப்புகள்லாம் குறையும். ஆனால் முதலீடுகள், பண வரவு போன்ற விஷயத்தில் பல சங்கடங்கள், கணக்கு வழக்குகளில் சங்கடங்கள்லாம் ஏற்படும்.